ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ஜென்ரலாக அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி புக் பண்ணலாங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். லைக் மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை, நம்ம அழைச்சிட்டு போகலாம். அண்ட் இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. ஒரு தடவை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பருக்கு 3த்துக்குமே நம்ம அங்கப்பிரதட்சணம் ப்ரீவியஸாக புக் பண்ணிப்போம்னா அந்த தர்ஷன் டேட் அப்பையிலேருந்து 90 நாட்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். அந்த 90 நாட்கள் எப்படி எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணுறது? ஏன்னா நாங்கள் ரெகுலராக அங்கப்பிரதட்சணம் புக் பண்ணுவோம் அப்படின்னா ChatGPT ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 100% கரெக்டாக இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க, ஆகஸ்ட் 30க்கு நீங்கள் அங்கப்பிரதட்சணம் புக் பண்ணிக்கிறீங்க, 90 days டைம் கேப். ஸோ அதை ஆட் பண்ணுங்கள், அனுப்பிச்சி விடுங்க, அதுவே சொல்லிவிடும் நம்ம எப்போ எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ நவம்பர் 28லேருந்து ஆகஸ்ட் 30 அங்கப்பிரதட்சணம் புக் பண்ணாங்க. ஏன்னா சில நாள் 30 நாள் வரும், சில நாள் 31 நாள் வரும். மிஸ் பண்ணாமல் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஏஜ் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன், அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிக்கெட்டில் எந்த டிக்கெட்னாலும் சரி, அந்த டேட்டை போட்டு அந்த டிக்கெட்டுக்கு உண்டான டைம், டேஸ் கேப் எவ்வளவோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அந்த டேஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது 180 நாளாக இருக்கட்டும், 30 நாளாக இருக்கட்டும், 120 நாளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ தட் நீங்கள் அந்த டேட்லேருந்து கூட ட்ரை பண்ணலாம். சேஃபர் சைடுக்கு அடுத்த டேட்லேருந்து கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து புக்கிங் அப்போது கேலண்டர் பேஜ் எனேபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், ஆப்னா போர்ட்டல் யூஸ் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் மாற்றி பாருங்கள், ஹேண்ட்செட் மாற்றி பாருங்கள், வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் டேட்டா மாற்றி பாருங்கள், மொபைல் டேட்டா யூஸ் பண்ணால் வைஃபை மாற்றி பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மொபைலில் டைம் மேனுவலாக மாற்றிட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக் வாங்க, அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, எந்த சாம்சங் மொபைல் ஜென்ரலாக நம்ம எந்த மொபைலாக இருக்கட்டும், நம்ம டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அது கிளிக் பண்ணிக்கணும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சாம்சங்னா இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேட் அண்ட் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மொபைல்லையுமே இருக்கும். ஆக்சுவலாக டைம் செட் பண்ணுவோம்ல, அது அலாரம் கிடையாது, இது நம்ம மொபைலில் டைம் செட் பண்ணுறது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைமை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மேனுவலாக எனேபிள் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பண்ணி காமிச்சேன்னா எனக்கு கொலாப்ஸ் ஆகிடும், அதனால் நான் பண்ணலை. அண்ட் இந்த இஷ்யூ எனக்கு வந்ததில்லை. யாருக்கு வந்திருக்கோ நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கேலண்டர் பேஜ் புக்கிங் அப்போது எனேபிள் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைமை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்புறம் வந்துடும். நீங்கள் ஒரு டைம் கொடுங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். மறுபடியும் இந்த ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கேலண்டர் பேஜ் எனேபிள் ஆகுது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஸோ எலிஜிபிளாக இருக்கிற ஒரு மொபைல் நம்பருக்கு 2-3 மொபைல் நம்பரில் அவசியம் லாகின் பண்ணுங்கள். இல்லை ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல, டிடிடி ஆப் அண்ட் டிடிடி போர்ட்டலையும் லாகின் பண்ணுங்கள். 9:58க்கு ரெடியாக வச்சுக்கோங்க. 10 மணிக்கு அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் செகண்ட்ஸில் தான் காமிக்கும். அதுலேயும் எதில் கம்மியாக போதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஜென்ரலாக அங்கப்பிரதட்சணம் கிடையாது, ஸோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 21 கைஷிக துவாதசி அன்றைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதி நாட்களுக்கு இருக்கும். அண்டு அடுத்து டிசம்பர், ஜனவரியில் மார்கழி வந்துடும். அப்போ அங்கப்பிரதட்சணம் கம்ப்ளீட்டாக மார்கழி மாதம் கிடையாது. ஸோ இன்னும் சீக்கிரமாக தீர்ந்துடும் அடுத்த 2 மாதத்துக்கு. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டுக்கு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஜென்ரலாக 750 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சனிக்கிழமை மட்டும் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்றைக்காவது கிடைச்சா போதும் அப்படின்னா வீக்கெண்டு, ஸ்பெஷல் டேட்ஸ்லாம் விட்டுட்டு மந்த் எண்டு, வீக் டேஸ் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு டிக்கெட்டாக ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இன்னும் அதிகமாக இருக்கும்.
பட் அக்காமடேஷன் இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் செய்துக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேருக்கு புக் பண்ணால் தான் முடியும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1ஆ 2ஆன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறதுக்கு அண்ட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் புக் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். லேப்டாப்பில் எப்படி நோட்ஸ் யூஸ் பண்ணி புக் பண்ணுறது, மொபைலில் கிளிப்போர்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன். நான் ஜென்ரலாக என்னோடய சாம்சங் கீபோர்டில் தான் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் மொபைலில் என்ன கீபோர்டு இருக்கோ கிளிப்புக்கு அது யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் ஜிபோர்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது கூட டவுன்லோட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மெயில் ஐடி தான் கொடுப்போம் ஜென்ரலாக. இல்லை வேறு எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் ஆல் கொடுங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா இந்த கிளிப்பில் வந்துடும். அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். காப்பி கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த பேஜ் வரும்ல, ஆதார் டீட்டெயில்ஸ் பேஜ். அப்போது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், கீபோர்டு ஓப்பன் ஆகும். அந்த எந்த கீபோர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எனேபிளாக வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இமெயில் கேட்டிருக்காங்க, ஒரு கிளிக் பண்ணால் போதும், அப்படியே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ தட் ஈஸியாக இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக அவசரமாக போட்டேன். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஈஸியாக கொடுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்தோம் செட் ஆக மாட்டேங்குதுன்னா உங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்கள் டீட்டெயில்ஸை போட்டுட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணணும். அது இதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேலை எடுக்கும். இது தெரியல அப்படின்னா அது யூஸ் பண்ணுங்கள். பட் இது நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் முதலே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. அங்க பிரதட்சணை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் கிடையாது. ஸோ புக் ஆகிடும். புக்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 1.5 மினிட்ஸில் தீந்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. என்றைக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அன்று அதிகாலை 1 மணி போல் நம்மளை ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஈரத்துணியில் போகணும். லேடிஸ் தனியாக அங்க பிரதட்சணம் செய்யலாம், ஜென்ட்ஸ் தனியாக அங்க பிரதட்சணம் செய்யணும். அதுக்கப்புறமா திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் செய்யலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஃப்ரீ டிக்கெட் வேறு, ரொம்ப நல்லாயிருக்கும். சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்கிறதா இருக்கட்டும். அந்த டைமில் ஒரு 20 மினிட்ஸ் போல் கோயில் உள்ளே உட்காந்துருப்போம். அப்புறம் போய் பெருமாளை பங்காரு வாக்கிலில் ஜெயன் விஜயன் வரைக்கும் இருந்து பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அருமையாக இருக்கும். பெருமாளை அந்த டைமில் தரிசனம் செய்கிறது எஸ்பெஷலி. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. ஜென்ரலாக நம்ம அந்த டேட்டை போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா லட்டு இருக்கும், உண்டின்னு இருக்கும் ஆப்ஷன். அது மோஸ்ட்லி கொடுக்க மாட்டோம். அடுத்தது பில்கிரிம் பேஜுக்கு போயிடுவோம், ஏன்னா நேரில் வாங்கிக்கலான்ட்டு. பட் அந்த ஹுண்டி ஆப்ஷனுக்கு ஒரு மினிமம் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ இல்லை ஒரு 10 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் லட்டு கூட ஒரு 50 ரூபா லட்டுக்கு ஃபில் பண்ணால் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற எரர் வருது இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்கன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நானும் செக் பண்ணேன். பட் எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஆனால் அது நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும். சில டைம் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு டிடியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கங்கிறீங்க. அது என்னென்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்லாட்டை ட்ரை பண்ணுறப்ப வரக்கூடிய இஷ்யூ. ஸோ எனக்கு ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகலை தான். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹுண்டி அண்ட் அந்த லட்டு காலமும் ஃபில் பண்ணால் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படிங்கிற இஷ்யூ வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொடுத்தும் வந்துச்சுன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இதே 300 தரிசன டிக்கெட் போட போகிறீங்கன்னா வேறு ஸ்லாட் கூட மாற்றி பாருங்கள், வேறு டேட் கூட மாற்றி பாருங்கள். ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம கிடைக்கணுன்னு இருந்தால் கிடைக்கும். வேலிடேஷன் எரர்னு வந்திருந்தால் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ மிஸ்டேக்ஸ் செய்திருக்கோன்னு அர்த்தம். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். யுவர் பேஜ் இஸ் இன்ஆக்டிவ் ஸோ லாக்ட் அவுட் அப்படிங்கிற பாப்பப் இப்போ வர மாதிரி தெரியல. இருந்தாலும் அப்படி வந்தால் கூட
ரீடேக் கொடுத்து பாருங்கள். இல்லை மெயின் பேஜ்லேருந்து மறுபடியும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த ஆப் வெளியில் வந்துட்டு மறுபடியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த இஷ்யூ இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது உங்கள் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். புக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது, நாளைக்கும் 3 புக்கிங் இருக்குது, அதற்கடுத்த நாளும் 3 புக்கிங் இருக்குது. இன்னும் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.